Jesus, you hold the world with your unfailing love. The heaven sings your praises from above. And your name lips shall praise and knees shall bow. Father, the universe exalts in who you are. The stars declare your wonders far and wide. How majestic is your love throughout my life. In you I find my peace. இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமை. இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டான். 2 கலர்வத்தில் சிலுவையில் அறையப்பட்டான். அந்த வசனம் எனக்கு நான் குறிக்கல வசனத்தை. இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமை படிக்க போறோம். இதுதான் தலைப்பு. இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை. இந்த இடப்பகுதி ஒரு கள்ளனும் வலப்பகுதியில் ஒரு கள்ளனுமாக அடிக்கப்பட்டார். அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர் அவரோடே கூட சிலுவைகளில் அறையப்பட்டார்கள். பாவமில்லாத அவரை, பரலோகத்தில் இறங்கி வந்த அவரை, நமக்கு நன்மை செய்ய வந்தவரை கள்ளர் மத்தியில் அறைந்தார்கள். இடபகத்தில் ஒரு கள்ளனையும் வலபகத்தில் ஒரு கள்ளனையும் அவரோடு சிலுவையில் அறைந்தார்கள். இறந்தது அல்லாமல் அறைந்ததும் அல்லாமல் நீ தேவனுடைய குமாரன் ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொன்னார். ஆனால் இடபகத்தில் கள்ளனும் வலபகத்தில் கள்ளனும் தூசித்தார்கள். அதில் ஒரு கள்ளன் வலபகுதியில் உள்ள கள்ளனும் இடபகுதி கள்ளனும் தெரியாது. ஒரு கள்ளனுடைய மனசாட்சியில் குத்தப்பட்டது, உணர்வு உண்டாயிற்று. நாமோ நியாயப்பிரமாணப்படி தண்டிக்கப்படுகிறோம். இவ்வளோ தகாத ஒன்றும் செய்யவில்லையே என்று வருத்தப்பட்டு தன்னை நிந்தித்தான். இயேசுவை நினைத்தான். நீர் உங்கள் ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தரணும் என்று ஒரு ஜெபம் பண்ணான். ஒரு கள்ளன் மனம் திரும்பி ஜெபம் பண்ணான். இயேசுவின் சிலுவையில் உள்ள மகத்துவம். நீதிபதியாகிய இயேசுவை ரோம அரசாங்கம் கள்ளன் என்று நினைச்சு, குற்றவாளி என்று நினைச்சு, கொலைக்கு பாதகன் உள்ளவன், கொலைபாதகம் உள்ளவன் நினைச்சு சிலுவையில் அறைந்தார்கள். அந்த 2 கள்ளனில் ஒரு கள்ளன் சொன்னான், நாமும் தக்கபடி நியாயத்தீர்க்கப்படுகிறோம், இவரும் தகாத ஒன்றையும் செய்யவில்லை. உங்க ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நீ பர்வதத்தில் ஏறி போவி, என்னை நினைத்தன் கர்த்தாவே, என்னை நினைக்கணும் கர்த்தாவே என்று அடிப்பன் மார்பில் அடித்து ஜெபம். சிலுவையில் கையிலிருந்து அடிக்கப்பட்டது. அப்போ இயேசு சிலுவை எல்லாரும் நினைத்தாலும், ரோம அரசாங்கத்தில் உள்ளவர் எல்லாம் நினைத்திருந்தாலும், ரோம அரசாங்கமே நினைத்திருந்தாலும், இயேசு கள்ளர்கள் மத்தியில் அறையப்பட்டிருந்தாலும் அடக்கம் பண்ண போது ஐஸ்வர்யோடு அடக்கம் பண்ணார். ஏன்? கள்ளர் லிஸ்டில் அவர் சேர்க்கப்படும், குற்றவாளி லிஸ்டில் அவர் சேர்க்கப்படும். அரசு இந்த உலகம் அவர் குற்றவாளியில் ஒரு என்று உலகம் தீர்த்தது. அவரு கத்த பரலோகம் ஐஸ்வா, கிருபையில் ஐஸ்வா, இரக்கத்தில் ஐஸ்வா. ஆமா, இவர் கல்லறை கண்மலை மேல், இவர் கல்லறை யோசிப்பு கல்லறை எங்க விட்டு இருந்தாரு? கண்மலை மேல் வெற்றிருந்தார். ஒருவனும் ஒரு கால் வைக்கப்படாத கல்லறையில் இயேசு வைக்கப்பட்டார்.
இவர் அடக்கம் பண்ணலாம். ஆனால் தலை பெருமையாயிற்று. பிதாவின் மலபாசு உட்கார்ந்து அப்ப இயேசு கள்ளரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தாலும் கள்ளர் ஒரு கள்ளரை கத்தத்தை போல இவ்வளவு வல்லமை உள்ளவராக கத்தார். சாப்பிட வேளையில் பாவத்தை உணர்ந்தவனும் ஒரு கள்ளர். நாம் இந்த வேளையிலும் பாவத்தை உணரும். நமக்கு ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த பாடலை அனுபவிக்கிறோம் என்று உணர்றோம். நம்ம தக்கப்படி நியாயத்தீர்க்கப்படுகிறோம். இவர் தகாத ஒன்று செய்யவில்லையே, இவர் அறிகிறார்களே என்று சொன்னார். அன்றைக்கு அவன் இப்படி தாழ்ந்து சொல்லும் அடியை நினைத்தருளும் என்று சொன்னதை பார்த்து சிலுவையில் வேதனைப்படும் வேளையிலும் மூத்த பூர ரத்த வடிவ வேளையிலும் இவனு ஜபத்தை கத்த கேட்டான். அப்ப கத்த பாவியோட ஜபத்தை கத்த கேட்பாரா, கேட்க மாட்டாரா? மனம் திரும்பி நொந்து போரோட ஜபத்தை கத்த கேட்பார். சிலுவை நடந்த விஷயம் இயேசு உயிர்த்திருந்த பலமா. இன்றைக்கு நீ என்னோட பிரதேசிப்பா. ஹல்லேலூயா. மனம் திரும்பி இயேசுவே என்னை நினைத்தருளும், கர்த்தாவே என்னை நினைத்தருளும், என் உள்ளத்து ஒரு வார்த்தைகளும் ஆனால் கர்த்தாவை நினைக்க வைக்கிறார். அவருடைய ஆத்மை பரலோகத்துக்கு கொண்டு போக நினைக்கிறார். இன்றைக்கு நீ இன்னொரு பிரதேசில் இருப்பாய். பரலோக இன்னொரு பேர் பிரதேசி, பல பிரதேசில் இருப்பாயிட்டார். இவனை கத்த சுலவில் தொங்குற வேளையிலும் யோக்கியான் தமிழ் அர்த்தம் நீதிபரர், உத்தமன் என்று விளங்கி பாவம் இல்லாதப்பா என்று விளங்குடைய கத்த பலம் செய்தா செய்யலையா? அப்ப ஏன் சிலுவை யாருக்கு? கள்ளனுக்கு. இவர் கள்ளன் அல்ல, குற்றவாளியும் இல்ல. ரோம அரசாங்கத்தை அரசாங்கத்தை தப்புன்னு சொல்லிட்டார சொல்லலையா? பிறகு இது பார்க்கிறோம். மத்திய சுத்தம் 27 அதிகாரம் 37 வசனம். அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர் அவரோடே கூட சிலுவைகளில் அறையப்பட்டார்கள். அவரோட சிலுவையில் அறையப்பட்டார். ஏன் காரணம் என்ன? தீர்க்கதரிசி வசனம் நிறைவேறும். தீர்க்கதரிசனம் நிறைவேறும். நம்மை குறித்து தீர்க்கதரிசனம் நிறைவேறும். நம்மை குறித்து கர்த்தர் தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிறார். இந்த தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறும். ஒவ்வொரு குறித்தும் தீர்க்கதரிசனம் உண்டு. ஏசாயா 53 அதிகாரம் 9 வசனம். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. வஞ்சனை ஒன்றில்லை. இப்போது ஒரு நீதிபரா இயேசுவை உலக தீர்ப்பு தான், உலகத்தில் ஜட்ஜ்மெண்ட் தான். ஆனா பரலோகம் அவருக்காக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா கொடுக்கலையா? இப்ப அதிகாரிகள் சொல்றாங்க, ஐயா பிரதான ஆசாரியர் சொல்றாங்க, அவங்க ஆட்கள் கொண்டு போயிடுவாங்க, உயிர் தெளிவுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அப்போ அவருக்கு அடக்கமான கல்லறையை நீங்க காவல் இன்னும் ஆலோசனை சொல்றாங்க. சரியா சொல்லிட்டாங்க, நீங்களே பார்த்து பாதுகாத்துக் கொள்வார்கள். அந்த சட்டவாசங்க அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். எப்படி பத்திரப்படுத்தினார்கள்? முத்திரை போட்டு காவல் வைத்து. எப்படி ஆயுதங்களோட காவல் வைத்தா? சும்மா பாதுகாத்தாங்களா? ஆயுதங்களோடு பாதுகாத்துக்கணும். நட்டவனால உட்கார்ந்து பாதுகாத்தாங்களா? நட்டவன் நின்று பாதுகாக்க. எதை? கல்லை பாதுகாக்காங்க. ஏசு எங்க இருக்காரு? அப்போ இங்கே இல்ல, அவர் போயிட்டு கல்லை தான் பாதுகாத்துருக்காங்க. ஈஸி கல்லை எடுத்தாங்க, பிடிச்சு கெட்டி ஐயா ஒருக்கு அந்த வேத கல்லை வச்சு இவரு ஜீவன் போயிட்டு தம்முடைய ஆவியை ஜீவன் போகல
தம்முடைய ஆவி பிதாவிடத்தில் ஒப்படைத்தார். நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொன்னாரா சொல்லியா? கர்த்தருக்கு நாம் சாட்சியா இருக்குமானால் அந்த வல்லமை வெளிப்படுத்தணும். இயேசு உயிர்த்தெழுகிற வல்லமையை வெளிப்படுத்தணும். ஒரு வசனம் வாசிக்கிறோம், அது உயிர்த்தெழுந்த பலத்த சத்தத்தின் வல்லமைப்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கிறோம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். விசுவாசம் நமக்குள், நாம் விசுவாசி ஆனால் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்ணை கொடுத்திருக்கணும். இயேசு மறுக்கல, இயேசு இங்க இல்ல, அவர் ஜெயிக்கிறார். அப்ப அவருடைய கண்ணுக்கு என்ன இருக்கு? விசுவாசம் உள்ள கண்கள் என்ன இருக்கு? பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுத்திருக்கிறார். இந்த போர் சேவர்கள் காத்திருக்காங்க. ஒரு தூதன் இறங்கினான், கைய கல் மேல் வச்சா, கல் புரட்டப்பட்டது. இந்த கால் வந்து போர் சேவர்கள் என்ன செய்தாங்க? யார் அது நீ காட்டாங்க? காக்கலையா? சத்தவன் இப்படி விழுந்து ஒரு தூதன் இயேசு கை நீட்டல. அந்த ஆவி நமக்கு படிவுடைய ஆவி. ஹல்லேலூயா. விசுவாசி ஆனால் இந்த வல்லமையுள்ள ஆவிகள் நமக்கு படிவிட ஆவிகள். அவ பரலோகத்தில் நாம் கர்த்தருடைய ஆனால், இந்த வல்லமையுடைய ஆனால் பல தேவதூதர் நம்ம படிவிட ஆவியா இருக்குமானால் எவ்வளவு பரிசுத்தம் வேணும், எவ்வளவு தூரம் விசுவாசம் வேணும். விசுவாசிக்கு நாக்கு நம்ம மனக்கண்கள் திறந்திருக்கிறார். செத்தல் இருக்காங்க. தேவதூதன் கல்ல மேல கை வச்சான், கல் உண்டு போயிட்டு. அந்த கல்லுடைய இடம் மட்டும் 1.5 டன். 1.5 டன் இடம் விட அரச ரோம அரசாங்க கவர்னருடைய முத்திரா உறைஞ்சு போயிடுச்சு. கையத்தான் வச்சா, கல்லை போட்டு உடைக்கல, சாய் கொண்டு திறக்கல, முத்திர உடைச்சிருச்சு, கல் உருண்டு போயிட்டு. இயேசு எதிர்த்து போயிட்டார். பிதாவிடத்தில் உட்கார்ந்து பிதாவிடத்து உட்கார்ந்து வலவாசத்தை உட்கார்ந்து இயேசுவை வெறும் கல்லை போய் முத்திர போட்டுருக்காங்க. அப்ப ரோம அரசாங்கத்தினுடைய நிர்வாகம் எப்படி இருந்தது? எதை காப்பாங்க? வெறும் கல்லை தான் காப்பாங்க, ஆளுக்கு இடத்த காக்க முடியாது. அதுதாங்க ஏதாவது தீப்பிடிச்சு வீட்டுக்கு வரணும்னா போலீஸ் எப்போ வருவாங்க? தீப்பிடிச்சு அரைஞ்ச பிறகுதான் வருவாங்க. ஐயா நீ அடிக்க வரான்னா அடிச்சு வெட்டுப்பட்ட பிறகுதான் வருவாங்க. இதான் இன்னைக்கு நிர்வாகம். நல்ல கவனிக்கிறோம். வெறும் கல்லை காவல் கத்தாங்க. கத்தம் பிரகாச மனக்கண்கள் கொடுத்திருக்கார். நம்ம விசுவாசிகள் ஆனவர்களுக்கு அவர் உயிர்த்தெழுந்த வேளையில் நமக்கு விசுவாசம் கொடுக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்தனால் நமக்கு என்ன உண்டாயிட்டு? விசுவாசம் உண்டாயிட்டு. விசுவாசம் எப்ப உண்டாகுது? உயிர்த்தெழுந்தனால்தான் நமக்கு விசுவாசம் வரும். அப்ப உயிர்த்தெழுந்த விசுவாசிகளுக்கு நம்பியவர்களுக்கு விசுவாசம் கொடுக்கிறார். விசுவாசத்தை திறக்க என்ன செய்யுது? மனக்கண்களை திறக்குது. இவர் உயிர்த்தெழுந்த வேளையில் கல்லறைகளை திறக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளை சிறையாக்கி சிறைப்படுத்தி பகுதி ஏறி போனாரா? இன்னொரு வசனம் உண்டு, பாதாளத்தில் இறங்கி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி பகுதி ஏறி போனார். அந்த வசனமாங்க அதுக்கு போடணும். அது கூட இயேசு உயிர்த்தெழுந்த வேளையில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை இன்றைக்கு நீ என்னோட பிரதேசத்தில் இருப்பாய், நம் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் அவரை பிரதேசிக்கு கொண்டு போனார். இதே எல்லா கல்லையில் மரித்த பரிசுத்தவான்களின் சரீரமும் இயேசு உயிர்த்தெழுத்தார்.
இன்றைக்கு பரலோகம் போயிருக்கு. இதே போல நம்ம ஆவியில் எழுப்புறார். நம்ம எப்படி எழுப்புறாரு? கிறிஸ்து மருத்துவர் எழுப்புற பலத்த சத்தத்தின் பலன்படியே நம்ம கிரியை செய்யறோம். விசுவாசிகள் நமக்குள் கிரியை செய்யற பலத்த சத்தத்தின் நமக்கு ஒரு இயேசு உயிர்த்தெழுந்தால் விசுவாச கிரியை நடக்கலாம். விசுவாசம் நடக்கிற வேளையில் என்ன கிரியை நடக்கு? அந்த வருஷம் வாசிக்க, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நம்மளுக்கு காண்பிக்கிறார். அவர் உயிர்த்தெழ எந்த வல்லமை போல் இயேசு உயிர்த்தெழுந்தாரோ, எந்த வல்லமை போல் இயேசு உயிர்த்தெழுந்தாரோ அதே வல்லமை நம்ம காண்பிக்கிறோம். விசுவாசிகள் நமக்கு பலத்த செயல் நடக்கணும். என்ன நடக்கணும்? விசுவாசங்கள் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. இயேசு எனக்காக உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசம் உள்ளவர்களுக்கு வியாதி கைவிடப்பார்கள், அப்படி சொச்சமாவார்கள். இந்த வசனம் உண்மையானால், நாம் விசுவாசி ஆன உண்மையானால் இது நடக்கலாம். இந்த விசுவாசம் நம்மோடு இருக்க கத்து நடத்தி தருவாரா தரமாட்டாரா? அப்ப நம்ம விசுவாசம் பொய்யா தப்பா? ஒண்ணு நம்ம விசுவாசம் தப்பா இருக்கணும், இல்ல பைபிள் தப்பா இருக்கணும். இது தப்பு நம்ம கட்டி தரோம். நல்ல உதாரணம். விசுவாசிகள் நமக்கு காண்பித்த தமது பலத்த சத்தின் பலன்படியே நம்ம செய்ய வல்லவராயிருக்கிறார். அதை அறிவதற்கு பிரகாசோட மனக்கண்களை திறக்கணும், கொடுக்கணும். மனக்கண்கள் கொடுத்தாத்தான் விளங்கும். அதாங்க நம்ம பைபிள் வாசிக்கும் போது எப்போது நான் சொல்லிட்டு வாசிப்பேன், உங்கள் வேதத்தில் அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கும் கண்களை திறந்தரலாம். வசனம் படிக்கும்போதே நம்ம கண்கள் திறக்கப்படும். இருட்டு கண்கள் குருட்டு கண்களோடு படிப்பிக்க கூடாது. பைபிள் யார் யார் எடுத்துக்கிறாலும் அவனுக்கு கண்கள் திறக்கப்படும். கண் திறக்கப்பட்டவன் படிக்கணும். படித்தால் உறக்க வருமா? அவன் கண் திறந்தாச்சா? தன் கண் திறக்காதவனுக்கு உறக்க வரும். சமையல் யாருக்கு உறக்க வரும்? தன்னூருக்கு. அப்ப நம்ம முடிச்சிருக்கு, இங்க உறக்க வருமா? எப்ப முடிப்போம்? ஒரு பிள்ளை விசுவாசிக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்க, நல்ல உறக்க அப்பா எழுப்பார், எழுப்பி தூக்கிட்டு பிடிப்பார். என்ன உறக்கம் தான் அது சிரிக்கும். தூக்கத்தை எடுத்தாலும் தூக்கி சிரிக்க. அப்ப நம்ம தூக்கத்தை எடுப்போம், நமக்கு எப்படி இருக்கு? இருப்பான் தூங்கி வந்து 1 மணி நேரம் ஆச்சு, முடிச்சு 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 வேலைச்சுதான் வேலை செய்ய முடியும். ஏன் மத்திய ராஜாதான் இப்ப என்ன படிக்க வேற யாராவது? நாம் விசுவாசம் சரியில்லை. என்ன காரணம்? விசுவாசம் சரியா இருக்கணும். இருக்குமானால் அவருக்கு நடப்பித்த பலத்த சத்தத்தில் பலன்படியே நமக்கு செய்ய வல்லரைக்கிறோம். இது அறியணும். இந்த சத்தத்தை வல்லமை அறிந்தால்தான் செய்ய. வஸ்திரம் படிக்க படிக்க இவரை கொழுந்துட்டு எறியும். எதுக்கா சொல்ற? இந்த வல்லமை பிரகாரம் நமக்கு செய்யணும். இதுக்கு அடையாளம் வேணும். நம்முடைய விசுவாசம் சரியா இருக்குன்னு தெரியும். 2 தூதர் ஏறி கல்ல புரட்டிட்டு கல்ல பேர் உட்கார்ந்துருக்காங்க. 2 பேர் சிறிய மகன மரியா தேடி வந்திருக்காங்க. பேரும் ஓடி போயிட்டாங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவை காணல. யோவான் இயேசு மார்பில் சாய்ந்து வந்த யோவானும் ஓடி போயிட்டான். ஏமா நேரம் விடியலுக்கு இருட்டா இருக்கு, இங்க நிக்காத, எங்க வீட்டுக்கு வாங்க கூட ஒரு ஆம்பளை இருக்கானா,
ஒரு பெண்களும் ஒரு பேசு ஒரு மரியாதோ தனிமையா இருக்கா. இயேசு காணணும் காணலையே இருக்கா, அழுதுட்டு இருக்கா. அழுது இயேசு தேடுறான். உயிர்த்தெழுதல் காண வேணுமா, கண்ணிலிருந்து தண்ணீர் வரும். நீ அழணும். உயிர்த்தெழுந்த வல்லமை அறிய வேண்டும். ஆனால் உண்ட கண்ணில் கண்ணீர் வருமானால் உயிர்த்த வல்லமை கத்த விளக்க செய்ய வைக்கலாம். மதுரான மரியாதை கண்ணீர் கூட தேடணும். இயேசு எப்படி தேடணும்? போற்றோர் செத்தவர்கள் விழுந்திருந்தார்கள். இந்த மரியாள் விடல, கண்ணீரோடு இயேசு உயிர்த்தெழுதலை காணலாம். ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்று உயிர்த்தெழுந்த கர்த்தர் பேசினார். இவர் இயேசு அறியல, இவர் கண்ட திறக்கப்படல. இயேசு இவர் பேசியும் இவன் கண்ட திறக்கப்படல, அழகி நிற்கவில்லை. தோட்டக்காரன் நினைக்கிறான். உள்ளுக்கு எப்படி என்னங்க ஓடுது? கண் திறக்கப்படாவிட்டால் உன்னை சிந்தையில் உலகப்படா சிந்திக்க விடாது, உலகம் சிந்திக்கப்படும். கண் திறக்கப்படும். ஆனால் வசனப்படா சிந்திப்பார். நீ கத்த அறிவார் ரபுடி. நீ கட்டிப்பிடிக்க வேளையில் கத்தரை அறிவார். அவர் சத்தம் விளங்க வைக்கும். உன் கண்ட திறக்கம் உன்னோடு நேரடியாக பேசுற வேளையில் நீ கேட்க சத்தம் கத்தரோடு பேசுகிறா. உன் கண்ட திறக்கிறா, நீ அவரை அறிவா. கத்த நேரடியாக பேசுற வேளையில் நம்ம கண்ணீரை துடைக்கிறார். யார் யார் செல்வது அறையப்பட்டிருக்கார்களோ அறையப்பட்டதை தேடும். ஆனால் எவ்வளவு கஷ்டம் தான் சரி, அவர் கண்ணீரை கத்த மாற்றால் உயிர்த்தவர் வல்லமை கத்த நம்ம கண்ணீரை மாற்றால் இருக்கிறார். எனக்காக அறையப்பட்டேன், உண்மை காணாமல் போக மாட்டேன். இது வைராக்கி யார் யார் கொடுக்கிறாரோ அவர் மருத்துவ காண்பார். உண்மை காணாமல் போக மாட்டேன். வைராக்கி உண்டாகும். சம்பளத்தை பாதுகாக்கவும் பாதுகாப்பார்கள். ஏசி உயிர்த்தலைகள் என்று போடுகிறவரும் ஓடிப்போவார்கள். அவரை அறையப்பட்டதை காணணும். எனக்காக என்னை வியாதி குணமாக்கிறவா, ஏன் சாசை நீக்கிறவா, அவரை பார்க்காம போக மாட்டேன், அவர் அறியாமல் போக மாட்டேன். எனக்கு அவர் பார்த்தான் ஆக வேண்டும் என்று வைராக்கியம் கற்றறிப்புகிறார். அவரை காண வேண்டும் என்று வைராக்கியம் வேண்டும். உயிர்த்தெழுதல் காண வேண்டும் ஒரு வைராக்கியம் வேண்டும். இயேசுவை சேலை சுற்றி வைத்தார்கள். இந்த சேலை சாட்சி சொல்லுது. தலையில் சுற்றி வச்சு தலையை சுருட்டி வச்சிருக்க, உடம்பை சுத்தி வேர்க்க அப்படியே இருக்க. இந்த சேலையுடைய கிடப்பை பார்த்ததும் அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். இந்த தேவதூதன் சத்தம் கேட்குது. நம்ம சுத்தி வச்ச சேலா, நம்ம கோடி போட்டு கோடி அங்கேதான் இருக்கு. அவர் கொடுத்தாரு, மருத்துவர் கொடுத்தார், உயிர்த்தெழுந்து கொடுத்தார். அது அங்கேதான் இருக்கும். இது சாட்சி சொல்லிச்சா சாட்சி சொல்லலையா? நாம் சாட்சி சொல்லாட்டாலும் நம்ம முடித்த சேலையை சாட்சி. இவ்வளவு சாட்சியா இருக்கும்போது நாம் காத்தவங்க சாட்சியாக மாறணும் மாறாண்டமா மாறணும். அவர் உயிர்த்தெழுந்து பலத்த சத்தியம் பலமே அறியணும். அவருக்கு நடப்பித்த பலத்த வல்லமையை நமக்கு செய்ய வல்ல வைக்கிறார். நீங்க டிவி பார்க்க, நான் பார்க்குற டிவியில் இஸ்ரேல் நாட்டு டிவி, இங்குள்ள டிவி இல்லை, இஸ்ரேல் நாட்டோட டிவி. ஒருவர் சொல்றாரு, நைஜீரியக்காரர், ஆப்பிரிக்க கண்டத்தில் ஒரு பாகம், இயேசு நாமத்தினால் குரமான் கைதணிட்டார். சிலவர் சொல்றார், ஆப்கானிஸ்தான் சரி, எந்த நாடும் சரி, சோமாவும் பெரிய பெரிய அற்புதம் நடக்கும். அவரும் ஆப்பிரிக்கையில் ஒருவன் தான், மனுஷனை சாப்பிட சாதிகள் ஒருவன் தான். இவனை கொண்டு இவ்வளவு அற்புதம் செய்த, அப்ப நாம் நாகரீக உள்ளவர்கள் நம்ம கொண்டு எவ்வளவு அற்புதம் செய்யணும்? ஜென்ம ஜென்மா
எல்லாரும் கத்து விளக்க செய்வரோ செய்ய முடியலாம். அப்ப நம்மை கொண்டு உலகத்தை கலக்கணுமே கலக்கணுமா, அதுல வல்லமா இருக்கும். எனவே சொல்றது இது மத்தேயு சுவிசேஷம் 28 அதிகாரம் 54 வசனம். 100க்கு அதிபதியும் அவனோடே கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். அந்த காவல்காரர்களில் ஒரு போலீஸ்காரன் என்ன சொல்றான்? அதிபதி கல்லுக்கு முத்தரோட வேளையிலும் கல்லுக்கு சீல் வச்ச வேளையிலும் நடந்த சம்பவத்தை பார்த்தான். இவ்வளவு அதிகாரத்தையும் பார்த்தான். இந்த அதிகாரம் எல்லாம் உடஞ்சு போச்சு. இந்த போச்சோர் செத்தவரை விழுந்து கிடக்கார்கள். இந்த பெண்கள் வீட்டு நட்டமா நிற்கிறார்கள். இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றாரு? இது மெய்யா மனுஷர் குமாரன் அல்ல, தேவனுடைய குமாரன் என்று சாட்சிறார். அந்த அவருடைய ஒரு சாட்சி நம்ம பக்கத்தில் போற திரும்ப கொண்டலாம். எவ்வளவு எதிர்ப்பானாலும் அவனு ஒரு பக்கமா வருவான். தாவி பக்கமா ஒரு கேவ வந்தானோ வரலையா? ஒரு அடிச்சு போட்டவர் ஓட்டர் அடிச்சு போட்ட வந்தானோ வரலையா? வந்தான். தாவி ஜெயிக்க காரணம் இதான். அவர் இயேசுவை பற்றிய கல்லை மற்றும் விசுவாசம் தாவிதுக்கு தேவன் தாவித அனுபவத்தில் இந்த விசுவாசம் இருந்தது. இந்த அனுபவத்தை கத்த கொடுத்தார். இதேபோல் நமக்கு இயேசு உயிர்த்தெழுந்த வேளையில் அந்த எதிரிகள் போட்டு அந்த ஒரு வசனம் சொல்லுது. என்ன வசனம்? இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். சாத்தானின் ஒரு பங்கு நமக்கு. இந்த 100க்கு அதிபதி போலீஸ்காரர் ஒருவன் காவல் காத்திருந்தவர்கள் நடந்த சமூகங்களை பார்த்தா இவன் கண்ட கத்தை திறந்தார். மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று சாட்சி சொன்னார சொல்லுதா. இதே போல நமக்கு நடக்கணும். இது தேவனுடைய குமாரன், இயேசு உயிர்த்தெழுந்தவர் தேவனுடைய குமாரன் என்று விளங்கணும். அவர் இங்கே இல்லை, பிதாவுடைய அவர் உயிர்த்தெழுந்தார். செத்தனுத்தான் சடங்காச்சாரம் செய்வார். அப்ப யாருக்கு சடங்காச்சாரம் செய்யணும்? மெடுத்து வாங்கிட்டு போனாங்களே கிறிஸ்துவ உயிரோடு இருக்கிறவர்களுக்கா யாருக்கு மெடுத்து கொடுத்துரும்? மருத்துவர்களுக்கு உயிர்த்தொள்ளும். என்ன அர்த்தம்? இன்னும் ஒரு கால் உயிர்த்தொள்ள மாட்டான். அதுதான் அடையாளம். இயேசு மெடுத்து கொடுத்துறாங்களா? சுதந்திரம் போட்டாங்களா? பரலோக ஏறி போறவர்களுக்கு சுதந்திரம் கிடையாது. இனி உங்களுக்கு சொல்ல நல்லா விளங்கணும். 1 அதிகாரம் 10 தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஈஸ்வர கண்கள் அக்கினி ஜுவாலம். ஈஸ்வர கண்கள் அக்கினி. நம்முடைய கண்கள் பிரகாசம். அதான் நீங்கள் உலகத்து வெளிச்சமா இருக்கீங்க. நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும். நமக்கு வச்ச லைட் பிரகாசிக்கணும். நமக்குள்ள லைட் இருக்குது. பிரகாசம் மனுக்கிறால் அந்த வல்லமை நம்மை ஆவியில் எழுப்பியிருக்கா எழுப்பலையா? இயேசு மருத்துவம் எழுப்பின வல்லமை இப்ப நம்ம ஆவி நம்ம எழுப்பியிருக்கா எழுப்பலையா? எழுப்பியிருக்க நம்ம எப்படி இருப்போம்? புரியுது இருப்போம். ஆவி நம்ம எழுப்பியிருக்காரா?
எழுப்பிட அவர்கள் எழுப்பும் பலத்த சொத்தின் வல்லமையே இந்தபடியே இயேசுவை பிதாவின் மகிமை இயேசு கல்லமேல் பட்ட உடனே இயேசு உயிர்த்தெழுந்தாச்சு. இவரு சிலுவையில் சுற்றி வைத்திருந்தா அடைப்பட்ட இயேசுவை இறக்கி வச்சு தலைக்கு தலைக்கு ஒரு சுத்தி வச்சு உடம்பெல்லாம் மூடியா வச்சுதான். இதே பிராரம் முஸ்லிம்ஸ் அடக்கம் பண்றது. அந்த கல்லறையை எனக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு போட்டு அடக்கம் பண்ண பிரேதத்தை நான் சோதிச்சு பார்க்கணும். சோதிச்சு ரிப்போர்ட் எழுதணும். அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் ஆகுது. இந்த கல்லறை போய் திறக்கிறேன். முஸ்லிம் பிராரம் கல்லறைக்குள்ள போகக்கூடாது உத்தரவு அமைச்சு அங்குள்ள லெப்ப ஐயா எங்கள் கல்லறை நீங்க பிரவேசிக்க அதிகாரம் இல்லை. இந்த அதிகாரம் இருக்கு. நீங்க அதிகாரம் தடுக்கணும்னா தடுங்க. உங்களை அரெஸ்ட் பண்ணிக்க போலீஸ்கார் வந்திருக்காங்க. பூரா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா மேஜிஸ்ட்ரேட் பவரா இருக்கு. அரெஸ்ட் பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எது வேணும் அரெஸ்ட் வேணுமா அனுமதிக்க கொடுக்கிறாரு. என்னைக்கு போங்க பார்த்தேன். அது வாலிபு இல்லை. கொட்டு வெட்டி கொண்டு பொட்டி பதிச்சிருக்கான். இது கொலை செய்யப்பட்டு பதிச்சிருக்கா, இது தற்கொலை செய்து கொடைக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். பிரேத்தை பார்த்து அவுட்டோட அப்பியன்ஸ் வெளி தோட்டத்தை வச்சு நான் ரிப்போர்ட் எழுதணும். நாட்டை சகிக்க முடியாது. செத்து நாளாச்சு 4 நாளாச்சு. அடகம் மட்டும் 2 நாள் ஆச்சு. இது தோணுனா எப்படி வரும்? கல்ல புரட்டும் போதே கல்ல புரட்டாதீங்க இன்னும் கூட பிறந்த அக்கா சொன்னான். அப்ப நம்ம பார்த்து யார் சொல்லுவா? புரட்டாருன்னு சொல்லுவான். ஒரு பேரும் சொல்ல மாட்டான். ஒரு அம்மடின்னு சொல்லு பொம்பளைன்னு சொல்லுது. எல்லாம் தூரத்து பார்க்கணும். நம்ம எப்படி இருக்கணும்? சரியா இப்படி இருக்கணும். அப்படி இருக்கணும். கையில மூக்க வச்சுட்டு எப்படின்னு மூக்க கை வச்சுட்டு பொத்திட்டு இதை அந்த வண்டி மேல இது பேடை வச்சுட்டு எழுதிட்டு போலீஸ் அந்த இது பார்த்து சொல்லுவாங்க. ஐயா தலை பாடு மேக்க பார்த்துருக்கு. கழுத்துல மூத்துல ஏதாவது காய இருக்கா? கழுத்துல ஏதாவது கயிறு போட்டு இழுத்துருக்கு அடையாளம் தெரியுதா? நம்மளும் பார்க்கணும். இத கழுத்து எப்படி இருக்கும்? நோஞ்சு போய் ஒல்லியா இருக்கும். ஊதி போயிருக்கும். பெர்ஜன் எதை பார்க்கணும்? முன்னால செத்து போன ஆளை கொண்டு வந்துட்டாச்சுன்னா திரும்பிடுவேன். அப்ப பள்ளியிலிருந்து எதுக்கு வந்துட்டு இருப்பேன். இங்க பேச கொண்டு வருவாங்க. பழத்துல வீச்சு எழுவாங்க. நீ பார்த்தோன்னு பார்க்கக்கூடாது திரும்பி எழுந்துருவேன். இறங்கி விட்டு அவளை பயந்த அனுப்ப பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு இந்த சம்பளம் உருவாக்கி இந்த சம்பளத்தை பார்க்க தேவன மகத்துவம் நமக்கு வெளிப்படணும். பலம் வெளிப்படணும். நம்ம கண்கள் திறக்கணும். இவ்வளவு விசுவாசம் கொடுக்கிறார். கர்த்தர் நம்ம பார்க்கிற வேளையில் நம்முடைய வல்லமை எவ்வளவு தூரம் இருக்காங்க. பலத்த சத்தின் வல்லமைப்படியே அப்ப நமக்கு வல்லமை எப்படி கொடுப்பாரு? பலத்த வல்லமை கிருபாவர்கள் தருவாரா தர மாட்டாரா? இந்த பஸ்ஸை கை வைக்கணும். கர்த்தாவை நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு நீ கிரை செய்ய வேண்டுமே. வியாதி சோகமாக்கு மத்தில இந்த பலத்தை செய்ய எனக்கு கிடைக்க வேண்டுமே. கர்த்தாவே உன் விசுவாசம் வர்த்திக்க பண்ண வேண்டுமே. என் விசுவாசம் வர்த்திக்க பண்ண வேண்டுமே. அந்த வல்லமை எனக்கு உண்டாக வேண்டுமே. நீச்சை வளர்க்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு நாமத்தினால் இந்த உண்மையை நான் கேட்கிற வேளையில் நீர் தான் செய்ய வேண்டுமே. என்னால் ஒண்ணு முடியாது. அப்பாவே நீ எனக்கு விசுவாசம் கொடுத்துக்கீர். நாங்க ஜெபம் பண்ணுமே. நீர் கேட்க வேண்டுமே. உங்களுடைய வல்லமை இறங்க வேண்டுமே. கர்த்தர் வல்லமை உடனே இறங்கும். நீதிமான் ஜெபம் முக்கியமான ஜெபத்துக்கு மிகுந்த பலன் உண்டு. விசுவாசத்தோடு ஜெபம் வேண்டுமானால் கர்த்தர் வல்லமை கத்துக்கிறீச்சே விளைக்கிறார். இந்த வல்லமை நமக்கு கிடைக்கணும். அப்ப கிருபா வரங்கள் நமக்கு வேணுமானால் நம்முடைய ஜெபம் இப்படி இருக்கணும்.
ஒரு பாஸ்டர் இப்படி சொல்லிக்கிறாரு. இல்லைன்னா நீங்களும் பார்க்கலாம், அவருக்கு மட்டும் மார்க்கெட் கிடையாது. எனக்கு மார்க்கெட் வேண்டியதில்லை, எல்லாரும் ஆசிரிக்கப்படும், கிருபாரங்கள் உள்ள மாறும். அதான் என்னுடைய உண்மையை வாஞ்சி. ஆனா பொறாமை வரும், கேட்க பொறாமை வரக்கூடாது. நம்மளும் மல்லமையோட மாறணும். இந்த வளர்ப்படியே நம்ம செய்வாரா செய்ய மாட்டாரா? அப்ப நம்ம எழுப்புவாரா எழுப்ப மாட்டாரா? அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டோம், கிறிஸ்துவோடு எழுந்தீர் உண்டானால் அவர் செய்கிறீர்கள், நான் தானும் செய்வானா? இல்லை, இந்த ஒரு புத்தகத்தில் 20 இருக்க ஒரு புத்தகம் பொருந்தேன். அவரோடு மரித்தோம், அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டோம், அவரோடு எழுந்திருக்கோம் என்று எனக்கு பேர் கடைசியிலும் வலப்பகுதி வருமே. நான் அதாவது ரோமனில் 6ஆம் அதிகாரம் 4-5 வாசியம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அவர் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டால், அவரோடு மறுத்துமானால் எதில் இணைக்கப்பட்டிருப்போம்? அவரோடு உயிர்த்தெழுதல் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கும். அவரோடு இசைந்திருக்கு, இசைவாய் இணைக்கப்பட்ட மாறியா இருக்குமானால் நம்ம கத்த அதே பிராரம் நம்ம பலப்படுத்துவாரா பயன்படுத்த முடியாரா? மறுக்கிறோம், சாகரம். அவரோடு செத்திருந்தான், அவரோடு மறுத்திருந்தான் அவரோடு அடக்கம் பண்ணப்பட முடியும். அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டிருந்தால் அவரோடு உயிர்த்தெழுந்திருக்கலாம். அவரோடு உயிர்த்தெழுந்தது ஆனால் இந்த வல்லமை இருக்கும். இயேசு உயிர்த்தெழுந்தது என்ன வல்லமை? அவருடைய நடப்பித்த பலத்த சத்தத்தின் அதே வல்லமை நமக்கு இருக்குமா இருக்காதா? அந்த கல் புரட்டப்பட்டது. எந்த நிருபத்தை, எந்த காரியத்தினை புரட்டி தள்ளுவார், எந்த அக்கிரமத்தினை புரட்டி தள்ள முடியும், எந்த சடகாச்சாரத்தையும் புரட்டி தள்ள முடியும், எந்த பிள்ளை சூரியனால் கட்டப்படுவான் செய்யும். கத்தாவே, இவருடைய கட்டிலிருந்து, பிள்ளை சூரிய கட்டிலிருந்து, பழைய குமாரே, உண்ட கட்டிலிருந்து உண்ட மாடுகளை கத்த எழுப்பாதைக்கா. இந்த கட்டில் கத்த அனுப்பிக்கிறான். எழுந்து ஒரு வார்த்தகத்தை சொல்லியிருக்க வேளையில் எழுந்திருக்கும். நீ அவரோடு எழுந்து உண்டானால் அவர் செய்த கிருளை யான் செய்த கிருளை தான் செய்வான் என்று கத்த என்று சொல்லியிருக்கிற தேவனே, என்னை எதிர்கொண்டு தேவனே, இதே வல்லமை நீ செய்ய வல்ல இருக்கிறேன். அதுக்கு சொல்லிடுவோம். இந்த அதிகார பத்திரத்தை நம்ம கொடுத்திருக்க, இயேசு எனக்காக உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிகளுக்கு இந்த அதிகார பத்திரத்தை கொடுத்திருக்க. விசுவாசம் வேணும். விசுவாசமா உயிர்த்தெழுந்த அதிகாரம் சொல்றாங்க, நானும் புரிஞ்சுட்டேன். இன்னைக்கு காதா அப்படி கேட்டு போறதில்லை. பலத்த நம்ம மனக்கண்கள் திறக்கப்படணும். நம்ம கண்கள் பிரகாசம் உள்ள கண்கள் இருந்தால் இதே பிரகாரம் செய்ய வல்லமை உண்டா இருக்கா? நம்ம கண்கள் எப்படி இருக்கணும்? இயேசு கண்கள் அக்கினி ஜுவாலை இருக்கு, நம்முடைய கண்கள் பிரகாசமா இருக்கணும். இயேசு போல வரணும். அதான் உயிர்த்தத வல்லமை. இந்த வல்லமை நம்ம செய்ய வல்லவராக இருக்கிறார் இல்லையா? இனி ஒரு வருஷம் வாசிக்கிறோம். 1 Corinthians 15 அதிகாரம் 45. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். பிந்தின ஆதாமாய் கிறிஸ்துவின் ஆவியோடு இருந்தால் நம்மை கொண்டு உயிர்ப்பிப்பார். நாம் இந்த ஆவியோடு இருக்கிறோம்.
முந்தினாலே பாவத்துக்குரிய ஆவியுடைய இருக்குமா, கிறிஸ்துடைய ஆவியா இருக்குமா? கிறிஸ்து ஆவியா உயிர்ப்பிப்பாரா உயிர்ப்பிக்க மாட்டாரா? அப்ப நாம் போற காலையெல்லாம் உயிர் உண்டாகணும், உயிர் உண்டாக கூடாதா? எல்லா காலையும் உயிர் உண்டாகணும். ஒருவன் மனத்தில் போனால் எந்திரிக்கணும். இந்த விசுவாசம் பேருக்கு உள்ளது, இந்த விசுவாசம் பவுலுக்கு உள்ளது. அப்ப நமக்குள்ள யார் இருக்கக்கூடாது? கொலை செய்து அதுக்கு உடனே இருந்த பவுலுக்குள் இருந்தது, பேருமையா இருந்த பேருக்குள் இருந்தது, படியாளர்களாக பேருக்குள் இருந்தது. விசுவாசம் கரெக்டா இருக்கும். அப்ப நமக்கு விசுவாசம் கரெக்டா இருந்தா அப்ப நம்ம ஏன் முடியாது? அவன் ஆக்காலமா போதா காலமா? அந்த எந்த ஆவி பெற்றிருக்கோம்? உயிர்ப்பிக்கிற ஆவி பெற்றிருக்கோமா, செத்த ஆவி பெற்றிருக்கோமா? அப்ப உயிர்ப்பிக்கிற ஆவி பெற்றிருந்தா, அவரோடு எழுப்பப்பட்டிருந்தா, கிறிஸ்துவோடு எழுந்து உண்டானால் மேன்மையான மரணத்தில் மேலான காரியங்களை தேடணும். எது தேடணும்? மேலான காரியங்களை தேடணும். மேலான காரியங்களை தேடணும். ஆனால் நம்ம நோக்கெல்லாம் பரலதூரி நோக்கம். ஆனால் இந்த காரியம் நடக்கணும், வீட்டு வளமை நடக்கணும். நம்ம நோக்கம் எப்படி இருக்கு? இன்னைக்கு 5 ரூபாய் கிடைச்சா பரவாயில்லையா, நீ போடுற போக்கோ. இது வேணும், 5 ரூபாய் வேணுமா, பலத்தை வல்லமை வேணுமா? உன் இதே எங்கேயும் அங்கேதான் பொக்கிஷன். நம்முடைய இதயத்தில் வாஞ்சிய பிரார்த்தனை கர்த்தர் ஆசைப்படும். நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கும் அவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தர் ஆசைப்படும். நம்ம விசுவாசம் குறைவு தான் இந்த உலக சிந்தையில் வருது. நம்ம என்ன குறைவு? விசுவாசம். கடல் அளவு விசுவாசம் போறோம். விசுவாசம் எவ்வளவு போறோம்? கடல் அளவு. கடல் தீட்டு வந்து எப்படி தீட்டு வரணும்? அப்பா கொஞ்சம் வாங்க பாட்டுங்க, நீ கடவை பிடிக்கணும், நீ பிடிக்கணும், பிடிக்கணும், கடவை பிடிக்குது. உலக்கேச்சு பிடிக்கணும். இந்த அளவுக்கு விசுவாசம் இந்த பொருள் மேல வேண்டும். அவ்வளவு விசுவாசம் இருந்தாலும் அதை ஆரம்பிச்சு பார்க்க முடியும், பார்க்க முடியும். அவ்வளவு தூரம் ஆழமான காரியங்கள் தெரியும். கடுகு எவ்வளவு சிறிதானாலும் அதுக்கு காரம் குறைஞ்சு போகுது. வெங்காயம் எவ்வளவு பெருசானாலும் உரிச்சு பார்த்தாலும் ஒண்ணுதான் இருக்கு. கண்ணு கழிக்கும். இனி பார்க்காதா, எங்கிட்ட வராதா, வந்துட்டா இந்த கழிதான் எதுக்கு அவனு போட்டுதான். நம்ம சிறிய ஒன்று தூக்கி வைக்க வேண்டாம். பாருங்க கர்த்தாவே இந்த அழைச்ச போ எல்லா பெந்த சபையிலும் சிறிய தூக்கி வச்சிருக்கு. எதுக்கு? கிட்ட வந்தா இந்த கைதான். நல்லா பார்த்து யார வைத்தலும் உயிர்த்தெழுந்த கத்தலே வைத்தமே எல்லாம் சிறிய வைத்தாட்டான். யார வைத்தலும்? உயிர்த்தல் கத்தலைதான் வைத்தமே இல்லாமல் சிறிய வைத்த கூடாது. தெரியாம சத்தியம் தெரியாம பிடிச்சுக்கிறாங்க. சரி வசந்த எல்லாம் வேற ஒன்றும் பேசக்கூடாது. ஆனால் மருத்துவ இடையில் அவரை தேடக்கூடாது. ஏசு உயிர்த்தந்தாச்சு, கல்லூரி வைக்கிற மாதிரி ஏசு உயிர்த்தந்தாச்சு. அது சரீரத்தை தான் வச்சாங்க, அது சரீரம் உயிர்த்தது. அதான் கடைசி 1 அதிகாரம் 55 மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஏன் எழுதப்பட்டிருக்கு? இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையே உன் ஜெயம் எங்கே? நீ காவல் காத்து காவல் எங்கே? கேக்குதா? கேக்குதா? இங்க காணலையா, வெறும் கல்லதான் காவச்சிருக்கான். ஏசு உயிர்த்திருக்காரா? எங்க பலத்தை இருக்காரா? அதாங்க மரணமே கூறங்கே, பாதாளமே உன்னை குளிர் தள்ளினாரும் பாதாளத்து தள்ளினாரும் இங்கே நம்ம கொடுக்க அழைக்கலாம். எவ்வளவு அதிகாரம் உள்ள தள்ளினாலும் சரி, தானியேல் கெபி தள்ளினார்கள், அந்த தோற்று போனான். தானியேல் கர்த்தருடைய பதவி உயர்பட்டான். இதே போல் கர்த்தர் சோதனை வர வர எதிர்ப்பு வர வர
கர்த்தர் நம்ம கிருபாவர்கள் தரவல்லவராயிருக்கிறார். நம்மை ஆவியில் உயர்த்தவராயிருக்கிறார். இதுக்கு எல்லாம் சொல்லிப்போம். ஈஸ்வருடைய வல்லமை நமக்கு கிடக்கும். எதுக்கு வல்லமை வைத்தோம்? அப்ப அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்தத்தின் படியே நமக்கு செய்ய விளக்கிறார். இந்த இயேசு பலத்த சத்தத்தின் வல்லமுடியே நமக்கு செய்ய விளக்கிறார். அப்ப அரசாங்கம் எது காவலா இருக்கு? வெறும் காவலே தான் காவல். இயேசு எங்க போயிட்டாரு? அப்போ பாதாளமே உன் மரணமே உன் கூறங்கே, பாதாளமே உன் ஜெயவங்கே. அப்ப எதை காப்பாக்காங்க? வெறும் கல்லறை. இயேசு உயிர்த்தது கல்லறை தான் காப்பாக்காங்க. இதே உலகத்து அதிகாரம் தான் வைத்து பல வல்லமை நம்மோட இருந்தா போறோம். ஜெயம் கொடுக்காத வைக்கலாம். எல்லா காரியத்துக்கு அடுத்து ஜெயம் கொடுக்காத வைக்கலாம். எந்த காரியமானாலும் சரி, அது உலகமா காரியமானாலும் சரி, உலக எந்த கேஸ் இருந்தாலும் சரி, கத்த ஜெயம் கொடுக்காத வைக்கலாம். நீ நீதி சார்ந்து இருக்குமானால் கத்தாவே நீ ஏன் செய்யணுமே, என்னுடைய நீதி எனக்கு விளங்க வேணுமே, அந்த நீதி நான் தேடும். ஆனால் பல வளம் எனக்கு செய்ய வைக்கலாம். வெறும் காவலன் காப்பாக கத்தனை எடுப்பாக வைக்கிறார். அவரோடு நாம் எழுந்துவிடானால் பலர்களுடைய மேன்மையான நாட தேடுவோம். இது எனக்கு பூமிக்குரிய அல்ல, மேன்மையானவே தேடக்கிடுவோம் என்பது எல்லாரும் சொல்லிப்போம். கர்த்தாவே, நீரே ஆசைமா ஜெபிக்கிறோம், நீரே மகிமையுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தினால் பிதாவே.